நம்முடைய பயிற்சி மையத்தின் சார்பாக மாடல் எக்ஸாம் பேட்ச் அப்படின்ற புது பேட்சுக்கான அட்மிஷன் ஓப்பன் பண்ணியிருக்கிறோம்ப்பா. இந்த பேட்சில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கலாம். மொத்தம் 42 டெஸ்ட்டு, 15 மெகா ரிவிஷனு, 20 மாடல் எக்ஸாமு, 7 கரண்ட் அஃபேர்ஸ். சரிங்களா? ஹார்ட் காப்பியாகவும் உங்களுக்கு கிடைக்குது, சாஃப்ட் காப்பியாகவும் கிடைக்குது. ஹார்ட் காப்பி அப்படின்னா 700 ரூபாய் உங்கள் வீட்டுக்கே கொரியர் பண்ணிவிடுவோம். சாஃப்ட் காப்பினா பிடிஎஃப்ல குரூப்பில் அனுப்பிச்சிடுவோம். விருப்பம் இருக்கிற மாணவர்கள் ஜாயின் பண்ணி. அன்பு மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் வணக்கம். தொடர்ச்சியாக காவல் உதவி ஆய்வாளர் தேர்வுக்காக தயாராகி கொண்டிருக்கிற மாணவர்களுக்காக நம்முடைய காக்கியன் காதலன் காவலர் பயிற்சி மையத்தின் சார்பாக ஜிஎஸ்சில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான தலைப்புகளையும் அதில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான வினாக்களையும் நம்ம பார்த்துட்ருக்கோம். இன்றைய பகுதியில் நம்ம பார்க்க போகிற மிக முக்கியமான தலைப்புகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா 3 தலைப்புகளை பற்றி பார்க்க போகிறோம்ப்பா. சரிங்களா? சமண மதம், பௌத்த மதம், மகத பேரரசு. இந்த 3 தலைப்புகளிலிருந்து உங்களுக்கு கேள்விகள் கேட்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. சரிங்களா? கடந்த காலங்களில் பார்த்தீங்கன்னா புத்தம் சமணத்திலேருந்து நம்ம மாடல் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பரில் பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு கேள்விகள் இருக்குது. அதே போல் மகத பேரரசுலேருந்தும் கேள்விகள் வந்து கேட்பாங்க. சரிங்களா? பண்டைய இந்தியா நம்ம பார்த்துட்ருக்குறோம் வரலாறில். பண்டைய இந்தியாவில் இது மிக முக்கியமான தலைப்பு. சரிங்களா? இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வகுப்பில் நம்ம என்ன விஷயங்கள் பார்த்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சிந்து சமவெளி நாகரிகம் பார்த்தோம், வேத காலம் பார்த்தோம், தமிழகத்தில் சங்க காலம் அப்படி இல்லைன்னா பெருங்கற்காலம் அப்படின்ற இந்த தலைப்புகளை பார்த்தோம். இன்றைய பகுதியில் அதனுடைய தொடர்ச்சியாக பௌத்த மதம், சமண மதம். சரிங்களா? அதனை தொடர்ந்து அதே காலகட்டத்தில் தான் மகத பேரரசு அப்படின்றது உருவாகுது. இதில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான வினாக்கள். சரிங்களா? தேர்வு நோக்கில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடியே ஒரு குட்டி ஸ்டோரி நம்ம பார்த்துடலாம். சரிங்களா? இது என்ன சார் குட்டி ஸ்டோரி அப்படின்னா இந்த 3 தலைப்புகளையும் நம்ம கதை வடிவில் ஃபாஸ்ட்டாக ரிவிஷன் பண்ண போகிறோம். சரிங்களா? உலகத்தில் மிக பழமையான மதங்கள் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது, சரிங்களா, வேத மதத்தை விட்டுருவோம். சரிங்களா? வேதம் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம பார்த்தோம் சிந்து சமவெளி நாகரிகம், அதனை தொடர்ந்து வேத மதம் அப்படின்னு சொல்லி. சரிங்களா? ரிக்வேதம், யஜுர், சாம, அதர்வன. சரிங்களா? முன்வேத காலம், பின்வேத காலம்லாம் பார்க்குறோம் இல்லையா? அதற்கு பின்பு கிமு 6ஆம் நூற்றாண்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு அறிவு இயக்கம் தோன்றுது. சரிங்களா? அது என்ன சார் அறிவு இயக்கம் அப்படின்னு சொல்லும்பொழுது நிறைய மூட நம்பிக்கைகளுக்கு எதிராக தோன்றக்கூடியது அந்த அறிவு இயக்கம், மதங்கள் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இப்போ ஈரானில் வந்து பார்த்திங்கன்னா ஜொராஸ்ட்ரிய மதம் தோன்றுது. சீனாவில் வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபியூசியஸ், தாவோயிசம் அப்படின்ற மதங்கள் வந்து தோன்றுது. நேபாளம், நம்ம இந்தியாவை ஒட்டி இருக்கக்கூடியது தான் அந்த நேபாளம். இந்த நேபாளத்தில் தோன்றியது தான் சமண மதம். இந்தியாவில் தோன்றியது புத்த மதம். சரிங்களா? அப்போ இந்த நேபாளம் அதில் தோன்றின அந்த சமண மதம் அப்படின்றது இந்தியாவுக்குள்ளார மட்டுமே இருந்திருக்கும். ஆனால் இந்த பௌத்த மதம் அப்படின்றது இந்தியாவை தவிர மற்ற நாடுகள், சீனா, சரிங்களா, மியான்மர், பர்மான்னு சொல்லுவாங்க இல்லையா, அங்கே, சரிங்களா, வியட்நாம், மலேசியா, தாய்லாந்து, ஜப்பான், இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பல நாடுகளுக்கும் பரவி இருந்தது. இந்த விஷயங்களை பற்றி தான் இன்றைய வகுப்பில் நம்ம மிக முக்கியமான பாயிண்ட்ஸு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தா போதும். சரிங்களா? அதை மட்டும் நம்ம பார்க்கலாம். சரிங்களா? அப்போ இந்த பௌத்தமும் சமணமும் தோன்றுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஷார்ட்டாக பார்த்தோம்னா இதுக்கு முன்னாடி கங்கை சமவெளியில் நம்ம பார்த்தோம் வேத நாகரிகம் அப்படின்றது தோன்றுது. சரிங்களா? வேத நாகரிகம் தோன்றுது. மக்கள் எல்லாமே என்ன பண்ணுறாங்க, நிலையான இடத்துல விவசாயம் செய்கிறாங்க. அந்த கங்கை நதிக்கரை ஓரம் வளமான பகுதிகள் இருக்கு இல்லையா, அந்த ஆற்றங்கரை ஓரத்தில் குடிபெயர்ந்து விவசாயம் செய்கிறாங்க. அவங்க தேவைக்கு மீறிய உணவுப் பொருட்களை சேமித்து வைக்கிறாங்க. இப்போ என்ன நடக்குதுன்னா அங்கங்கே வந்து பார்த்திங்கன்னா சண்டைகள் வருது. சரிங்களா? இப்போ தான் அரசும் தோன்றுது. அரசும் இப்போ தான் தோன்றுது. இந்த புத்தமும் சமணமும் தோன்றிய அந்த காலகட்டத்தில் தான் அரசாங்கம்ன்ற அமைப்பு தோன்றுது. அப்போ ஜனங்கள் எல்லாமே சேரும். ஜனம்னா என்னது? மக்கள் தொகை. அப்போ மக்கள் எல்லாமே சேர்ந்து வாழக்கூடிய இடங்களை வந்து ஜனம்னு சொல்கிறோம். ஜனங்கள் எல்லாமே சேர்ந்து ஜனபதங்களாக மாறுது. ஜனபதங்கள்லாம் என்ன? ஒரு குட்டி குட்டி கிராமங்கள் எல்லாமே சேர்ந்து ஜனபதம் அப்படின்ற ஒரு இடத்துக்கு வராங்க. இந்த மாதிரி ஜனபதங்கள் எல்லாமே இருக்கு இல்லையா, அங்கங்கே இருக்கக்கூடிய ஜனபதங்கள் எல்லாமே சேர்ந்து மகா ஜனபதம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி இந்த கங்கை சமவெளி பகுதியில் 16 மகா ஜனபதங்கள் இருக்குது. சரிங்களா? இதை அப்படியே வச்சுக்கோங்க. பேரலாக போகும் உங்களுக்கு சமணம், பௌத்தம், மகத பேரரசு, இந்த 3 டாப்பிக்குமே பேரலாக போகக்கூடிய டாபிக் தான். சரிங்களா? அப்படியே கதை மாதிரி கேட்டுக்கிட்டே வாங்க. குட்டி ஸ்டோரி தான், ஃபாஸ்ட்டாக ரிவிஷன் பண்ணுறோம். சரிங்களா? அப்போ இந்த வேத சடங்குகள் இருக்குது இல்லையா, அந்த கங்கை நதி கரையில் இருக்கக்கூடிய இந்த மக்கள் வாழ்ந்துட்டுருக்காங்க இல்லையா, இங்கே வந்து இந்த வேத சடங்கு, வேத முறை தானே பின்பற்றுகிறார்கள். ஆரியர்கள் கொண்டு வந்தது தான் அந்த வேத முறை. சரிங்களா? அப்போ இந்த வேத மதம் அப்படின்றது மிகவும் செலவு வாய்ந்ததாக இருக்கிறது. அதுவும் இல்லாமல் இவங்க வந்து கங்கை நதிக்கரை ஓரங்களில் வாழ்கிற மக்கள் அப்படின்றதால விவசாயத்தை பெருமளவில் வந்து நம்பி இருக்கிறாங்க. அப்போ விவசாயத்துக்கு தேவையானது எதுன்னு பார்த்தீங்கன்னா கால்நடைகள். அப்போ இந்த கால்நடைகளை எல்லாம் பலியிடக்கூடிய சடங்குகள், வேத சடங்குகள், யாகங்கள் எல்லாமே செய்கிறாங்க. இது வந்து மக்களுக்கு ஒரு கோபத்தை ஏற்படுத்துது. அது மட்டும் இல்லாமல்
வர்ணாசிரம தர்மங்கள்லாம் ரொம்ப அதிகமாக ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ உயர்ந்தவர் தாழ்ந்தவர் அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே வருது. அப்படி வரும்போது அது மக்களுக்குள்ளார மிகப்பெரிய ஒரு கோபத்தை ஏற்படுத்துது. இன்னமும் பார்த்திங்கன்னா மன்னர்களுக்கே கூட கோபத்தை ஏற்படுத்துது. ஏன்னா மன்னர் அப்படின்னு சொல்லும்பொழுது ஒரு அரசு இருக்குன்னா அந்த அரசுடைய தலைவர் தான் மன்னர். அப்போ அவருக்கும் மேலே வந்து பார்த்திங்கன்னா பிராமணர்கள் அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு ஒரு கோபத்தை ஏற்படுத்துது. சரிங்களா? அப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடிய பல வகையான கோபங்கள் எல்லாமே ஒன்றா சேர்ந்து தான் இந்த பௌத்தமும் சமணமும் மேலோங்குவதற்கு உதவியாக இருக்குது. அப்போ மக்களுக்குள்ளார ஒரு மிகப்பெரிய கோபம் இருக்குது. அந்த கோபத்தோட வெளிப்பாடு தான் இந்த சமணமும் பௌத்தமும் வளர்வதற்கு காரணங்களாக இருக்குது. இதுதான் பேசிக்கான இன்ட்ரொடக்ஷன். தெரிஞ்சுக்கிட்டிங்களா? சரி, ஓகே. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம சமண மதத்தை பற்றி பார்க்கலாம். சமண மதம் அப்படின்றது ஒருத்தரால் உருவாக்கப்பட்டதான்னு கேட்டிங்கன்னா கிடையாதுப்பா உங்களுக்கு. சரிங்களா? சமணம் அப்படின்னு சொல்லும்பொழுது ஒருத்தரால் உருவாக்கப்பட்டது கிடையாது. 24 தீர்த்தங்கரர்களால் உருவாக்கப்பட்டது தான் இந்த சமண மதம். இதில் 24 தீர்த்தங்கரர்கள் இருக்கிறாங்க. சரிங்களா? தீர்த்தங்கரர்கள் அப்படின்னா யார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது இவங்க வந்து இந்த உலக வாழ்க்கையை வென்றவர்கள். சரிங்களா? ஓகே. முதல் தீர்த்தங்கரர் அப்படின்னா ரிஷிபதேவர், அப்படி இல்லைன்னா ஆதிநாதர்னு சொல்கிறோம். இவர் தான் சமண மதத்தை தோற்றுவிக்கிறாரு. இதுக்கப்புறமா உங்களுக்கு நிறைய தீர்த்தங்கரர்கள் இருக்காங்க. தீர்த்தங்களுடைய வரிசையை வந்து பார்த்திங்கன்னா நிறைய தீர்த்தங்கரர்கள் இருப்பாங்க. அதில் மிக முக்கியமானவர்களை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க. மகாவீரர் அப்படின்றவர் 24வது தீர்த்தங்கரர். மகாவீரர் அப்படி இல்லைன்னா வர்த்தமானர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, அந்த வர்த்தமானர் அப்படின்றது தான் அவருடைய இயற்பெயர். அந்த இயற்பெயருடைய பொருள் என்னென்னா செழிப்பு அப்படின்றது. அப்போ இந்த மகாவீரர் அப்படின்னு சொல்லும்பொழுது உலகை வென்றவர் அப்படின்றது இவருடைய அந்த மகாவீரர் அப்படின்றவருக்கு பொருள். ஜீனர் அப்படி இல்லைன்னா உலகை வென்றவர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த 24 தீர்த்தங்கரரில் 24வது தீர்த்தங்கரர் தான் அந்த மகாவீரர். உண்மையாகவே சமண மதத்தை மேலோங்க செய்தவர் இந்த மகாவீரர். சரிங்களா? ஓகே. இதை தவிர்த்து வந்து பார்த்திங்கன்னா 23வது தீர்த்தங்கரர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பார்சுவநாதர். இதை தவிர்த்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவில் மிக உயரமான சமணர் சிலை எங்கே இருக்குதுன்னு சொல்லி உங்களுக்கு கொஷினில் கேட்பாங்க. சிரவண பெலகோலா அப்படின்ற இடத்துல இருக்குது. பாகுபலி சிலை அப்படின்னு சொல்லலாம். அப்படின்னா கோமதீஸ்வரர் சிலை அப்படின்னு சொல்லலாம். 57 அடி உயரம் கொண்ட சமணர் சிலை. இதுதான் மிக உயரமான சிலை. இந்தியாவில் இருக்கக்கூடிய சிலைகளிலே மிக உயரமான சமணர் சிலை எதுன்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க? கோமதீஸ்வரர் அப்படி இல்லைன்னா பாகுபலி சிலை அப்படின்னு சொல்லலாம். இது கர்நாடகா மாநிலத்தில் சிரவண பெலகோலா அப்படின்ற இடத்துல இருக்குது. சரிங்களா? இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இது. இதுக்கப்புறம் நீங்கள் மற்ற தீர்த்தங்களோட பேர்லாம் பெருசாக தெரிஞ்சிக்க தேவையில்லை. இதில் ரொம்ப முக்கியமானவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மகாவீரர் தான். இவரை பற்றி நம்ம பார்த்தோம்னா இவர் தான் 24வது தீர்த்தங்கரர். இவருடைய இயற்பெயர் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது வர்த்தமானர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இவர் வைஷாலிக்கு அருகில் இருக்கக்கூடிய குந்த கிராமத்தில் கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பு, அதாவது பொது ஆண்டுக்கு முன்பு 599 பிறக்கிறாரு. சரிங்களா? அப்போ எங்கே பிறக்கிறாரு? வைஷாலிக்கு அருகில் உள்ள குந்த கிராமத்தில் பிறக்கிறாரு. சரிங்களா? இவர் வந்து ஒரு அரச வம்சத்தை சார்ந்தவராக தான் இருக்கிறார். சரிங்களா? தன்னுடைய 30வது வயதில் வீட்டை விட்டு வெளியில் வந்து துறவரம் போகிறாரு. அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சு பார்க்குறாரு. அலைஞ்சு கடைசியாக உயர் ஞானத்தை வந்து அடைகிறாரு. இவர் வந்து ஜீனராக மாறுறாரு. உலகை வென்றவராக மாறுறாரு. அதில் வந்து மகாவீரர் அப்படின்னு சொல்லி இவரை வந்து அழைக்கிறாங்க. இவர் தான் தீர்த்தங்கரர் வரிசையில் கடைசியாக இருக்கக்கூடியவர் மகாவீரர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா? மகாவீரர் அப்படின்னா உலகை வென்றவர் அப்படின்றது பொருள். சரிங்களா? இவர் வந்து பார்த்தீங்கன்னா இவருடைய காலத்தில் தான் மகத மன்னர்களாக இருக்கக்கூடிய பிம்பிசாரரும் அஜாதசத்ருவும் இவருடைய போதனைகளால் ஈர்க்கப்படுகிறார்கள். இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். சரிங்களா? இவருடைய போதனைகள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திரிரத்தினங்கள்னு சொல்கிறோம். 3 ரத்தினங்கள். திரிரத்தினங்கள் நன்னம்பிக்கை, நல்லறிவு, நன்னடத்தை அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். சரிங்களா? இவருடைய போதனைகளை எல்லாம் தொகுத்தவர் யாருன்னா கௌதம சுவாமிகள். சரிங்களா? கௌதம சுவாமிகள் அப்படின்றவர் தான் இவருடைய போதனைகளை எல்லாம் தொகுக்கிறார்கள். சரிங்களா? அப்போ இந்த விஷயத்தை பற்றி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ரொம்ப முடிஞ்சிடும். இப்போ தமிழகத்தில் சமண மதம் இருந்துச்சான்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருந்துச்சு. தமிழகத்தில் சமண மதத்துடைய தாக்கம் இருக்குது. கிபி 7ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய மிக முக்கியமான மதங்களில் சமண மதமும் ஒன்றாக இருக்குது. கிபி 7ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம் தமிழகத்தில் சமணத்துடைய தாக்கம்ன்றது ரொம்ப அதிகமாகவே இருக்குது. சரிங்களா? வட இந்தியாவெல்லாம் பார்த்தீங்கன்னா தனநந்தர், சந்திரகுப்த மௌரியர், கலிங்கத்து காரவேலன்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த அரசர்களுடைய காலத்திலேயே வட இந்தியா முழுவதும் சமணம்ன்றது பரவுது. இப்போ பௌத்தம் வந்து பழமையானதா சமணம் பழமையானதான்னு கேட்டாங்கன்னா சமணம் தான் பழமையானது. ஃபஸ்ட்டு சமணம் தான் பரவுது. சரிங்களா? பரவுது. அதுக்கப்புறம் சமணம் வந்து செல்வாக்கை இழந்ததுக்கப்புறம் தான் பௌத்தம் வந்து உச்சநிலையை அடையுது. சரிங்களா? சமணம் வந்து அரச ஆதரவை இழந்துடும். அரசர்கள் ஆதரித்தாதான் அந்த மதம் வந்து கோலோங்கும். சரிங்களா? இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிங்க. இப்போ தமிழகத்தில் சமணம் எப்படி இருக்குதுன்றதை பார்க்கலாம். மதுரைக்கு அருகில் இருக்கக்கூடிய கீழக்குயில்குடி அப்படின்ற கிராமத்தில் சமணர் மலை என்ற பெயரில் ஒரு குன்று உள்ளது. இதுவே நம்ம சாட்சியாக பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் காஞ்சிபுரத்திற்கு அருகில் உள்ள திருப்பருதி குன்றம். சரிங்களா? சமணர் காஞ்சின்னு சொல்கிறோம் இல்லையா, திருப்பருதி குன்றம். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எடுத்துக்காட்டாக எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல்
பல்லவ அரசர் மகேந்திரவர்மனை சமண மதத்திலிருந்து சமண மதத்திற்கு மாற்றுறாங்க. சரிங்களா, சைவ மதத்துலேருந்து சமண மதத்துக்கு மாற்றுறாங்க. யார் மாற்றுறா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அப்பர் அப்படின்றவர் மாற்றுறார். சரிங்களா, அப்பர் திருநாவுக்கரசர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அவர் வந்து மகேந்திரவர்மனை சமண மதத்துக்கு மாற்றுகிறார்கள். சரிங்களா, இதெல்லாம் நம்ம வந்து எடுத்துக்காட்டாக பார்க்குறோம். அப்போ தமிழகத்தில் சமணம் இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் மதுரைக்கு அருகில் உள்ள அரிட்டாப்பட்டி கிராமத்தில் கஞ்சன் மலை அப்படின்ற ஒரு இடம் இருக்குது. கஞ்சன் மலை அப்படின்ற இடம் இருக்குது. அதில் பாண்டவர் படுகை அப்படின்ற சமணர் குகை இருக்குது. சரிங்களா, சித்தன்னவாசல் ஓவியம் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தில் சமணம் வந்து நல்லா இருந்திருக்கு அப்படின்ற விஷயத்துக்கு ஆதாரமாக இருக்குது. சரிங்களா, அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த சமணம் அப்படின்றது மேலோங்குவதற்கு காரணமே உயிருள்ள உயிரற்ற எல்லா பொருட்களுக்கும் ஆன்மா உள்ளது அப்படின்னு சொல்லி மகாவீரர் வந்து போதிக்கிறார். சரிங்களா, உயிருள்ள உயிரற்ற எல்லா பொருளுக்குமே ஆன்மா இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் போதனை செய்கிறாரு. இதுதான் இந்த சமணம் வந்து மேலோங்குவதற்கு காரணமாக இருக்குது. சரிங்களா, அப்போ காலப்போக்கில் இந்த சமணம் அப்படின்றது 2 பிரிவுகளாக பிரிக்குது. சரிங்களா, சமணம் 2 பிரிவுகளாக பிரியுது. அது என்னென்ன பிரிவுன்னு பார்த்தீங்கன்னா திகம்பரர்கள், அப்போ ஆடை அணியாதவர்கள், ஆடை அணிந்தவர்கள்னு சொல்லி பிரியுது. திகம்பரர் பிரிவை சார்ந்தவர்கள் ஆடை அணிவார்களான்னு கேட்டிங்கன்னா ஆடை அணிய மாட்டாங்க. இந்த திசையே ஆடை, இந்த உலகமே என்னுடைய ஆடை அப்படின்னு சொல்லி ஆடை அணியாமல் சுற்றிட்டு தெரிஞ்சவங்க தான் திகம்பரர்கள். ஸ்வேதாம்பரர்கள் அப்படின்றவங்க வெண்ணிற ஆடையை உடுத்தியவர்கள். சரிங்களா, வெள்ளை நிறத்தில் ஆடையை கட்டிக்கிட்டு மயிலிறகால் அப்படியே பெருக்கிக்கிட்டே போவாங்க. சரிங்களா, இந்த மாதிரி சமணம் வந்து 2 பிரிவாக பிரிந்ததும் இந்த சமணத்துடைய வீழ்ச்சிக்கு மிக முக்கியமான காரணங்களாக நம்ம பார்க்குறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா மாநாடுகள், சமண மாநாடு நடக்குது. சரிங்களா, முதல் மாநாடு பாடலிபுத்திரத்துலேயும் 2வது மாநாடு வல்லாபிலையும் நடக்குது. சரிங்களா, இதுதான் முக்கியமான பாயிண்ட்ஸ் இப்போ உங்களுக்கு சமணத்தை பற்றி பார்க்கும்போது. அடுத்ததாக பௌத்தத்தை பற்றி பார்க்கலாம். பௌத்த மதம் அப்படின்னு சொல்லும்போது கௌதம புத்தர் அப்படின்னா சித்தார்த்தர் அப்படின்றவர் தான் இந்த பௌத்த மதத்தை வந்து மேலோங்க செய்கிறார். சரிங்களா, சமணத்துக்கு அப்புறம் வந்தது தான் இந்த பௌத்தம் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த புத்தர் அப்படின்றவர் இப்போ இருக்கக்கூடிய நேபாளத்தில் கபிலவஸ்துவில் பிறந்தவர். சரிங்களா, இவர் வந்து சாக்கிய இனத்தை சார்ந்தவர் அப்படின்றதால சாக்கிய முனி அப்படின்னு கூட இவரை வந்து அழைக்கிறாங்க. இவருடைய இயற்பெயர் சித்தார்த்தர். சரிங்களா, கௌதம புத்தர்னா சித்தார்த்தர். சரிங்களா, இவர் வந்து நேபாளத்திற்கு அருகில் உள்ள அந்த கபிலவஸ்து அப்படின்ற இடத்துல லும்பினி வனம் அப்படின்ற இடத்துல பிறக்கிறார். சரிங்களா, லும்பினி வனம் அப்படின்ற இடத்துல பிறக்கிறாரு. இவருக்கு வந்து பையனும் இருக்கிறாங்க. இவர் வந்து இல்லற வாழ்க்கையிலும் இருக்கிறாரு. இவர் ஒரு அரசராகவும் இருக்கிறாரு. அப்புறம் எப்படி சார் இவர் வந்து துறவர வாழ்க்கைக்கு வராரு அப்படின்னா ஒரு 4 காட்சியை வந்து பார்க்குறாரு. சரிங்களா, 4 துயர காட்சியை வந்து பார்க்குறாரு. அதை பார்த்ததுக்கப்புறம் இந்த அரச வாழ்க்கையே வேணாம் அப்படின்னு சொல்லி துறவரம் போயிடுறாரு. போனதுக்கப்புறம் ஒரு அரச மரத்தடியிலிருந்து தியானம் செஞ்சுட்டு இருக்கும்போது பல நாட்கள் கடுமையாக தியானம் செய்யும்பொழுது தான் அவருக்கு வந்து ஞானம் கிடைக்குது. சரிங்களா, அப்போ அந்த அரச மரம் இன்னும் இருக்கான்னு கேட்டிங்கன்னா அந்த இடம் இன்னும் இருக்குது. எங்கே இருக்குன்னா பீகாரில் இருக்குது. அவர் ஞானோதயம் அடைஞ்ச இடம் வந்து புத்தகயா அப்படின்னு சொல்கிறாங்க. மகாபோதி கோவில் அப்படின்ற கோவிலுமே அங்கே இருக்குது. சரிங்களா, பீகாரில் இருக்குது. அப்போ இதெல்லாம் உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப முக்கியம். இதுக்கப்புறம் காலங்கள் போகுது. இவர் என்ன பண்ணுறாருன்னா எண்வழி பாதை அப்படின்ற உன்னதமான கோட்பாட்டை வந்து போதிக்கிறாரு. சரி, நல்ல மனுஷனாக இருக்கணும்னு சொல்லி 8 வகையான கோட்பாடுகளை போதிக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் 4 பெரிய உண்மைகளை வந்து சொல்லிட்டு போகிறாரு. சரிங்களா, இந்த பௌத்த மதம் வந்து உலகம் முழுவதும் பரவணும் அப்படின்றதுக்காக இவர் வந்து பௌத்த சங்கத்தெல்லாம் நிறுவுறாரு. சரிங்களா, இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த பௌத்த சங்கத்தை வந்து பரப்பியவர்கள் வந்து பிச்சுக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. பிச்சுக்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ இந்த பௌத்தம் அப்படின்றது பரவுதான்னு கேட்டிங்கன்னா பரவுது. ஆசியா, கிழக்கிய நாடுகள், சீனா, மங்கோலியா, கொரியா, ஜப்பான், வியட்நாம் அப்படின்ற பல நாடுகளுக்கெல்லாம் இந்த மதம் வந்து பரவுது. இந்தியாவில் தோன்றிய மதம் தான். சரிங்களா, பல நாடுகளுக்கும் பரவுகிறது. சரிங்களா, அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இந்த பௌத்தம் அப்படின்றது நம்ம தமிழ்நாட்டில் இருந்துச்சான்னு கேட்டிங்கன்னா இருந்துச்சு. சரிங்களா, பௌத்தம்ன்றது தமிழ்நாட்டிலே இருந்திருக்கு. காஞ்சிபுரம் அப்படின்றது பௌத்தம் இருந்ததற்கான சான்றாக இருக்குது. நாகப்பட்டினத்திலலாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு புத்தருடைய சிலைகள்லாம் கிடச்சிருக்கு. மணிமேகலை அப்படின்றது ஒரு பௌத்த காப்பியம் தான். இதெல்லாம் நமக்கு சான்றாக இருக்குது. சரிங்களா, அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த பௌத்தம் அப்படின்றது 2 பிரிவுகளாக பிரியுதுப்பா. சரி, காலப்போக்கில் 2 பிரிவுகளாக பிரிக்குது. கனிஷ்கருடைய ஆட்சி காலத்தில் இந்த 2 பிரிவினைகளாக பௌத்த மதம் அப்படின்றது பிரியுது. மகாயானம், ஹீனயானம் அப்படின்னு சொல்லி 2 பிரிவுகளாக பௌத்தம் பிரியுது. இப்போ இந்த பௌத்த மதத்துடைய மைய கருத்து புத்தர் சொல்லியிருக்கிறார் இல்லையா, அவருடைய வாய் வழியாக சொல்லக்கூடிய செய்திகளை எல்லாம் செவி வழியாக கேட்டு எழுதியவர் ஆனந்தர். திரிபீடகங்கள் அப்படின்னு சொல்கிறோம். திரிபீடகம், சுத்த பீடகம், அபிதம்ம பீடகம், வினய பீடகம் அப்படின்னு சொல்லக்கூடிய திரிபீடகங்கள் அப்படின்றது தான் புத்தருடைய அந்த கோட்பாடுகள். சரிங்களா, பௌத்த மதத்துடைய கோட்பாடுகள். இதெல்லாம் தொகுத்தவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவருடைய முக்கியமான நெருங்கிய சீடராக இருக்கக்கூடிய ஆனந்தர் அப்படின்றவர் தான். சரிங்களா,
இதெல்லாம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்களுக்கு. அப்படி இருக்கக்கூடிய இந்த பௌத்தம் ஏன் வீழ்ச்சி அடையுதுன்னா, மக்கள்கிட்ட போயிட்டு சேர்க்கக்கூடிய அந்த கருத்துக்கள் எல்லாமே எல்லா மக்களும் பேசுகிற மொழியில் இல்லை பிற்காலத்தில். சரிங்களா? பௌத்தம் வந்து மகாயானம் ஹீனயானம்னு பிரிஞ்சிடுச்சு இல்லையா? அதுக்கப்புறம் அந்த கருத்துக்கள் எல்லாம் சரியாக போய் சேரலை. குப்தர்களுடைய ஆட்சி காலத்தில் பௌத்தம்ன்றது அரசு ஆதரவை இழந்துருச்சு. குப்தர்கள் அப்படின்னு சொல்லும்போது வேத மதத்துக்கெலாம் ஆதரவு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஹீனர்களுடைய படையெடுப்பு, துருக்கியர்களுடைய படையெடுப்பு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய புத்தகத்தெல்லாம் அழிச்சிருச்சு. சரிங்களா? அதனால் வந்து பார்த்திங்கன்னா பௌத்தம் அப்படின்றதும் அழிவை நோக்கி போக ஆரம்பிச்சிடுச்சு. சரிங்களா? இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பௌத்தம் சமணத்தை பற்றின மிக முக்கியமான பாயிண்ட்ஸு. சரிங்களா? அடுத்ததாக பார்த்திங்கன்னா மகத பேரரசுடைய உருவாக்கம். அரசு மற்றும் மகத பேரரசுடைய உருவாக்கம். அரசாங்கம் அப்படின்ற விஷயம் எப்போ தோன்றுறது? நம்ம சொன்னோம் இதே காலகட்டம் தான் உங்களுக்கு. சரிங்களா? அந்த சமணமும் பௌத்தமும் எந்த காலகட்டமோ அதே காலகட்டத்தில் அப்படியே நம்ம ட்ராவல் பண்ணிக்கிட்டே வந்தோம்னா, சரிங்களா, வேத மதம் அப்படின்றது ரொம்ப சடங்கு மிக்கதாக இருந்துச்சு. சாதாரண மக்கள்லாம் பின்பற்ற முடியவில்லை. இந்த மாதிரி கஷ்டங்கள்லாம் இருக்குது இல்லையா? அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா சமணம் பௌத்தம் அப்படின்ற 2 பெரிய மதங்கள் வந்து இந்தியாவில் வந்து உருவாகுது. இது மட்டும் இல்லாமல் நிறைய ஆசீவக மதங்களும் இருக்குது. சரிங்களா? அதுவுமே இருக்குது. நீங்கள் புத்தகத்தில் படிச்சிருப்பீங்க. இந்த மாதிரி இருக்கிற சமயத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா அரசும் உருவாகுது. அப்போ மக்கள் எல்லாமே நிலையாக ஒரு இடத்துல இப்போ வாழ்கிறாங்க. தங்களுடைய தேவைக்கு ஏற்ப வேளாண்மை செஞ்ச காலம் போக அதிகமாகவே வேளாண்மை செய்கிறாங்க. பொருட்களை எல்லாம் சேமித்து வச்சுக்கிறாங்க. அப்போ என்ன நடக்குதுன்னா சண்டை வருது. ஊருக்கு ஒரு தலைவன் இருக்கான். அப்போ நிறைய ஊர் சேர்ந்ததுன்னா அதுக்கு ஒரு பேர் இருக்குது. ஜனங்கள், ஜனபதங்கள், மகா ஜனபதங்கள் அப்படின்லாம் வந்து மாறுது. அப்போ இந்த பௌத்த இலக்கியங்கள்லாம் என்ன சொல்லுதுன்னா 16 வகையான மகா ஜனபதங்கள் இந்த கங்கை சமவெளியில் இருந்ததாக சொல்கிறாங்க. இந்த 16 வகையான மகா ஜனபதங்கள்லேயுமே மிக ரொம்ப வலிமையாக இருந்தது எது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா மகதம். மகதம் அப்படின்ற மகா ஜனபதம் தான் ரொம்ப வலிமையாக இருக்குது. காரணம் என்னென்னா அங்கே இரும்பு படிவுகள் வந்து கிடைக்குது. இரும்பு படிவுகள் கிடைக்குது. இந்த இரும்பு படிவுகள் கிடைச்சதுக்கப்புறமா விவசாயம் செய்வது எளிமையாக மாறுது. ஆயுதங்கள் செய்கிறாங்க. அப்போ இரும்பு படிவுகள் அதிகமாக கிடைக்கிறதுனால அந்த பீகார் பகுதி இதெல்லாம் அந்த மகதத்தில் தான் வருது. சரிங்களா? ரொம்ப செழிப்பாக இருக்குது. அந்த நாடு ரொம்ப செழிப்பாக இருக்குது. அப்போ இருக்கக்கூடிய எல்லா நாடுகளுமே அந்த மகதத்தை பிடிக்கணுன்றதுக்காக அடிச்சுக்கிறாங்க. சரிங்களா? இந்த மாதிரி விஷயங்கள் தான் போயிட்டுருக்கு. நம்ம பழங்காலத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு குரு, பாஞ்சாலம் இந்த மாதிரி நாடுகள்லாம் இருந்திருக்கும். சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னாக்கா மகா ஜனபதங்கள் 16 மகா ஜனபதங்கள் இருக்குது. இவங்களுக்குள்ளாரே அடிச்சுக்கிறாங்க. சரிங்களா? இந்த மகதத்தை ஆட்சி செஞ்ச 4 வம்சத்தை பற்றி இதில் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? பண்டைய மகத வம்சத்துடைய அரசு வம்சங்கள்னு பார்க்கும்போது ஹரியங்கா வம்சம், சிசுநாக வம்சம், நந்த வம்சம், மௌரிய வம்சம். ஹரியங்கா வம்சம் அப்படின்னு சொல்லும்போது பிம்பிசாரர் அப்படின்றவர் தான் ஒரு அரசாங்கத்தை உருவாக்குற பணியில் ஈடுபடுறார். சரிங்களா? இவர் தான் கஷ்டப்பட்டு நிறைய குட்டி குட்டி ஊர்களை எல்லாம் சேர்த்து நாடுகளை எல்லாம் சேர்த்து ஒரு வலிமையான நாடாக ஹரியங்கா வம்சத்தை சார்ந்த பிம்பிசாரர் தான் மகதத்தை வந்து உருவாக்குறாரு. சரிங்களா? மகதத்தை வந்து உருவாக்குறாரு. அதனைத் தொடர்ந்து அஜாதசத்ரு வராரு. அதனைத் தொடர்ந்து ஆட்சிக்கு வந்தவர் யார்? அஜாதசத்ரு. அப்போ இந்த கங்கை சமவெளியில் இருக்கக்கூடிய வளமான பகுதிகளை எல்லாம் கைப்பற்றுவதற்கு தொடர்ந்து போட்டி நடக்குது, போர் நடக்குது. ஸோ இதில் மகதம் வந்து வெற்றி அடையுது. அப்போ ஹரியங்கா வம்சத்தை சார்ந்த பிம்பிசாரர் ஒரு அரசாங்கத்தை உருவாக்கிட்டார். அதுக்கப்புறம் அஜாதசத்ரு வராரு. சரிங்களா? காலங்கள் போகுது. அப்பாவை கொண்டு பிள்ளை அரியணை ஏறிக்கிட்டே இருக்கிறான். இந்த மாதிரி போகக்குள்ள மக்கள் வந்து வெறுப்படைஞ்சிடுறாங்க. சிசுநாக வம்சத்தை சார்ந்த காலசோகோ அப்படின்றவரை மக்களே வந்து பார்த்திங்கன்னா அரியணையை ஏற்றி விட்டுறாங்க. சரிங்களா? இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா பௌத்த சங்க மாநாடுகள்லாம் நடக்கும். சரிங்களா? அஜாதசத்ரு தான் முதல் பௌத்த சமய மாநாட்டை வந்து நடத்தியிருப்பார். காலசோகோ 2வது பௌத்த சமய மாநாட்டை நடத்தியிருப்பார். சரிங்களா? அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா மௌரிய அரசரான அசோகர் வந்து 3வது பௌத்த சமய மாநாட்டை நடத்தியிருப்பார். கனிஷ்கர் வந்து 4வது பௌத்த சமய மாநாட்டை நடத்தியிருப்பார். இதெல்லாம் நமக்கு முக்கியமான கேள்விகள். சரிங்களா? இப்போ இந்த சிசுநாக வம்சத்தில் வேறு எதனா கேள்வி இருக்கானா? இல்லை. காலசகோ அப்படின்றவர் 2வது பௌத்த சமய மாநாட்டை நடத்தினார் அப்படின்றது மட்டும்தான், வைஷாலியில் நடத்தினாருன்றது மட்டும்தான் கொஸ்டின். அடுத்ததாக பார்த்திங்கன்னா நந்த வம்சம். அப்போ இந்த சிசுநாக வம்சத்தை தோற்கடித்து மகாபத்மநந்தர் அப்படின்றவர் நந்த வம்சத்தை வந்து தோற்றுவிக்கிறார். இந்த நந்த வம்சம் அப்படின்றது தான் முதல் சத்திரியர் அல்லாத வம்சம். கொஷினில் உங்களுக்கு கேட்பாங்க. சரிங்களா? நந்தர்கள்னு சொல்லும்போது 9 நந்தர்கள் ஆட்சி செஞ்சுருக்கிறாங்க. இதில் தனநந்தர் அப்படின்ற ஒரு ஆட்சி செஞ்சுட்டு இருக்கும்பொழுது தான் அலெக்சாண்டருடைய படையெடுப்புன்றது நடக்குது. இந்தியாவின் மீது அலெக்சாண்டர் படையெடுத்து பஞ்சாப் பகுதியை கைப்பற்றுகிறார். அதுக்கப்புறம் அவர் வந்து மேற்கொண்டு இந்தியாவை நோக்கி படையெடுத்துட்டு வந்தாரானா கிடையாது. சரிங்களா? இங்கே இருக்கக்கூடிய யானைப்படையை பார்த்து பயப்படுறாரு. தனநந்தருடைய யானைப்படையை பார்த்து பயந்து போனதாக சொல்லப்படுது. சரிங்களா? அவர் போயிட்டார். அவர் போனதுக்கப்புறமா இந்த அலெக்சாண்டருடைய வீரத்தால் கவரப்பட்டவர் யாருன்னா சந்திரகுப்த மௌரியர் அப்படின்ற ஒரு சின்ன பையன். சரிங்களா? இவர் என்ன பண்ணுறாருன்னா இந்த நந்தர்களுக்கு எதிராக
தன்னை தயார்படுத்திக்கிறாரு. இவருக்கு குருவாக இருந்தவர் யாருன்னா சாணக்கியர், இல்லைனா கௌட்டில்யர், விஷ்ணுகுப்தர் அப்படின்னு நம்ம பல பேர்களால் சொல்லலாம். அவர் வந்து என்ன பண்ணுறாரு, சந்திரகுப்த மௌரியரை வந்து ரெடி பண்ணுறாரு. சாணக்கியர் வந்து சந்திரகுப்த மௌரியரை ரெடி பண்ணுறாரு. ரெடி பண்ணி வலிமையாக அவரை வந்து பாடலிபுத்திரத்தை நோக்கி செல்ல வைக்கிறார். சரிங்களா, பாடலிபுத்திரத்தை தலைநகராக கொண்டு நந்தர்கள் ஆட்சி செஞ்சிட்ருக்கிறாங்க. அதை நோக்கி போகிறாரு. போயிட்டு கைப்பற்றிடுறாரு, அரசாங்கத்தை கைப்பற்றிடுறாரு. இவர் தான் மௌரிய பேரரசை வந்து உருவாக்குறாரு. அதாவது மௌரிய வம்சத்தை அடிக்கல் நாட்டியவர் யார், சந்திரகுப்த மௌரியர். பாருங்கள், மௌரிய பேரரசு நம்ம பார்க்குறோம். மௌரிய பேரரசுன்னு சொல்லும்போது இதுதான் இந்தியாவில் முதல் பெரிய பேரரசு. முதல் பெரிய பேரரசுன்னு கேட்டிங்கன்னா மௌரிய பேரரசு. சந்திரகுப்த மௌரியர் தான் இதனை வந்து உருவாக்குறார், அடிக்கல் நாட்டுகிறார். அடுத்தபடியாக சந்திரகுப்த மௌரியருடைய பையன் வந்து பிந்துசாரர் வரார். சரிங்களா, தன்னுடைய பையன் வந்து அரியணை ஏறணும் அப்படின்றதுக்காக இவர் என்ன பண்ணுறாரு, இவர் சமண மதத்தை பின்பற்றியவர் இல்லையா, இவர் சமணர் முறைப்படி உண்ணா நோம்பிருந்து வடக்கிருந்து உயிர் நீத்தார்னு சொல்கிறாங்க சரவண பெலகையில் போயிட்டு. சரிங்களா, அதெல்லாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க. அடுத்து பிந்துசாரருடைய ஆட்சி நடக்குது. பிந்துசாரருக்கு அப்புறமா அவருடைய பையன் அசோகர் வந்து ஆட்சியை வந்து கைப்பற்றுகிறார். இதான் உங்களுக்கு வந்து கொஷின் ஏரியா. அசோகர், இதில் கொஷின் தப்பாக இருக்குது, அசோகர். அப்போ ரொம்ப முக்கியமானவர் இவர் தான் நமக்கு கொஷின் ஏரியா. அசோகர் அப்படின்னு சொல்லும்பொழுது இவரை வந்து தேவனாம்பிரியர், சரிங்களா, கடவுளுக்கு பிரியமானவர் அப்படின்னு சொல்லலாம். இவருடைய கல்வெட்டுகளுக்கெல்லாம் பொருள் கண்டுபிடிச்சவர் யாருன்னா ஜேம்ஸ் பிரின்சப்பு. இவரை பற்றி நமக்கு தெரியாத வரைக்குமே, வெள்ளைக்காரனுக்கு தெரியாத வரைக்குமே இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே காட்டு மிராண்டிங்கன்னு நினச்சிட்டு இருந்தாங்க. சரிங்களா, இவரை பற்றி தெரிஞ்சதுக்கு அப்புறமா தான் இவ்வளவு பழமையான அரசாங்கங்கள்லாம் இருந்திருக்கு. இப்படி ஒரு மிகப்பெரிய கலாச்சாரம் கொண்ட நாடு இந்தியா அப்படின்னு சொல்லி பார்த்து பிரமிச்சு பார்த்தாங்க. சரிங்களா, அவ்வளோ பெருமை மிக்கவர் அசோகர். அசோகர் தான் நமக்கு கொஷின் ஏரியா. சரிங்களா, அசோகர் தான் நம்மளுக்கு கொஷின் ஏரியா. இவர் என்ன பண்ணுறாருன்னா தன்னுடைய ஆட்சியில் 8 வருஷம் ஆட்சி செஞ்சுட்டு இருக்கும்போது 8வது வருஷத்தில் கலிங்கத்தின் மீது படையெடுக்கிறார். சரிங்களா, கலிங்கத்தின் மீது படையெடுத்து தன்னுடைய வீர தீரத்தால் வெற்றி கொள்கிறார். நிறைய உயிர் பலி நடக்குது. சரிங்களா, மிகப்பெரிய அழிவு. அதை பார்த்து இதுக்கு மேலே படையே எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி முடிவுக்கு வர்றார். வெற்றிக்கு பின் போரை துறந்த முதல் அரசர் யாருன்னா அசோகர். விலங்குகளுக்காக, கால்நடைகளுக்காக, சரிங்களா, மருத்துவமனை கற்றார். சரிங்களா, விலங்குகளை எல்லாம் பலியிடக்கூடாது அப்படின்னு இவர் கொண்டு வராரு. அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து புத்த மதத்தை வந்து பின்பற்றுகிறார்கள். சரிங்களா, புத்த மதத்தை இவர் பின்பற்றுகிறார். இவருடைய மகள் இவங்க 2 பேர்த்தையும் பௌத்தத்தை குறித்து பரப்புவதற்காக இலங்கைக்கு அனுப்புகிறாரு. சரிங்களா, இலங்கைக்கு அனுப்புகிறாரு. இவருடைய முக்கியமான கல்வெட்டுகள்னு சொல்லும்போது 33 கல்வெட்டுகள் இருக்குது. சரிங்களா, இதெல்லாம் நமக்கு கொஷின் ஏரியா தான். அசோகர் தூண் அப்படின்றது அலகாபாத்தில் இருக்குது. சரிங்களா, அசோகர் தூண் அப்படின்றது அலகாபாத்தில் இருக்குது, உத்தரப்பிரதேச மாநிலம். அதில் இருக்கக்கூடிய 4முக சின்னம் தான் நம்மளுடைய தேசிய சின்னத்தில் இருக்குது. சாரநாத் தூண்லேருந்து எடுத்திருக்காங்க இல்லையா, அதுதான் நம்மளுடைய தேசிய சின்னத்திலே இருக்குது. அப்போ மௌரியர்களுடைய ஆட்சியை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும்னா சாணக்கியர் இயற்றிய அஸ்தசாஸ்திரம் அப்படின்ற அந்த நூலிலேருந்தே நம்ம தெரிஞ்சிக்க முடியும். அப்போ இந்த அளவுக்கு ரொம்ப சிறப்பான ஆட்சியை வந்து கொடுத்துருக்குறாங்க. இவருக்கு அப்புறமா அவருடைய பேரன் வந்து தசரத மௌரியர் வந்து ஆட்சி செய்கிறாரு. கடைசி அரசர் யாருன்னா பிரகர்த்ரா புஷ்யமித்ர சுங்கர் அப்படின்றவர் இவரை தோற்கடித்து சுங்க வம்சத்தை வந்து ஏற்படுத்துகிறார். சரிங்களா, அப்போ இந்த 4 வம்சம் தான் மகதத்தை ஆட்சி செஞ்ச வம்சங்கள். சரிங்களா, மிக முக்கியமான கேள்விகள் பார்த்துடலாமா அந்த தலைப்புகள்லேருந்து? ஓகே, ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். சமண மதத்தின் எத்தனை தீர்த்தங்கரர்கள் இருந்தார்கள்? இதான் உங்களுக்கான கொஸ்டினே. நம்ம ஆரம்பத்திலே பார்த்துருப்போம், உங்களுக்கு தெரியும். 24 தீர்த்தங்கரர்கள் இருந்தாங்க. சமண மதத்தில் எத்தனை தீர்த்தங்கரர்கள் இருந்தாங்க? 24 தீர்த்தங்கரர்கள். கரெக்டாக பாருங்கப்பா, இதில் வந்து எத்தனை கேள்விகள் இருக்குதோ, ஒரு 56 கேள்விகள் இருக்கும். இந்த 56 கேள்விகளுக்கு நீங்கள் எத்தனை கேள்விகளுக்கு சரியாக விடையளிக்கிறீங்கன்றதை பார்க்கலாம். ரொம்ப ஃபாஸ்ட்டாக நம்ம போயிடலாம். சரிங்களா, குட்டி ஸ்டோரி உங்களுக்கு புரிஞ்சிருச்சிங்களா? நம்ம பார்த்தோம், வரலாறில் பார்க்குறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிந்து சமவெளி நாகரிகம், அதனை தொடர்ந்து வேத காலம், தமிழகத்தில் வந்து பார்த்திங்கன்னா பெருங்கற்காலம் அல்லது சங்ககாலம், இதை நம்ம பார்த்தோம். சரிங்களா, இதனை தொடர்ந்து வரக்கூடியது தான் வந்து பார்த்திங்கன்னா சமணமும் பௌத்தமும். வேத மதத்துடைய ஆதிக்கம்ன்றது அதிகமாக இருக்கிறது, செலவினங்கள் அதிகமாக இருக்கிறது, வன்கொடுமைகள் அதிகமாக இருக்குது, ஜாதிய கட்டமைப்புகள் ரொம்ப கொடுமையாக இருக்குது, மக்கள் ரொம்ப துன்புறுத்தலுக்கு உள்ளாகிறாங்க, சடங்குகள்லாம் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது, எல்லாராலையும் பயன்படுத்த முடியல. அப்போ எல்லாருக்குள்ளாரையும் இருக்கக்கூடிய கோவத்துடைய வெளிப்பாடு தான் சமணமும் பௌத்தமும் மேலெழுங்குவதற்கு காரணமாக இருக்குது. உயிர்களை பலியிடக்கூடாது, எல்லாருமே சமம்னு சொல்லி போதிச்சதுனால தான் அந்த சமணமும் பௌத்தமும் மேலோங்குகிறது. அதில் இருக்கக்கூடிய முக்கியமான கருத்துக்களை எல்லாம் நம்ம பார்த்தோம். அதே காலகட்டத்தில் மகதம் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய பேரரசு உருவாகுது. அப்போ அரசாங்கங்கள் எல்லாமே உருவாகிட்டு இருக்குது, எல்லாருக்குள்ளாரையும் சண்டை நடக்குது. ஏன்னா வளமான பகுதிகளாக இருக்கிறதுனால எல்லோரும் தேவைக்கேற்ப வேளாண்மை செஞ்சு பொருட்களை சேமித்து வைக்கிறாங்க. அதனால் அவங்களுக்குள்ளாரே சண்டை நடக்குது. வளமான
இடங்களை கைப்பற்றுவதற்கு சண்டை நடக்குது. இந்த விஷயங்களெல்லாம் நம்ம பார்த்தோம். சரிங்களா? இதெல்லாம் பார்த்தோம். இதனால தான் அரசாங்கங்கள் உருவாகுது. அரசாங்கங்கள் உருவாகும்போது 16 மகாஜனபதங்கள் வரலாறுல சொல்கிறாங்க, பௌத்த இலக்கியங்களில் சொல்கிறாங்க. அந்த 16 மகாஜனபதங்களில் மகதம் அப்படின்றது ரொம்ப வலிமையாக இருக்குது அப்படின்றதையும் பார்த்தோம். அதில் 4 வம்சங்கள் ஆட்சி செஞ்சது. அரியங்க வம்சம், சிசுநாக வம்சம், நந்த வம்சம், மௌரிய வம்சம். அதில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான கேள்விகள் எல்லாம் நம்ம குட்டி ஸ்டோரியில் ரிவிஷன் பண்ணிட்டோம். இப்போ டெஸ்ட்டு போட்டு பார்க்க போகிறோம். சரியா? இதில் எத்தனை மார்க் எடுக்கிறீங்கன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்தாச்சு. ரெண்டாவது கொஸ்டின், சமணர்களின் கல்வி மையம் எவ்வாறு அழைக்கப்பட்டதுன்னா பள்ளி அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. சரிங்களா? பள்ளின்னு சொல்லி அழைக்கிறாங்க. அப்போ விகாரங்கள் அப்படின்னு சொல்லி எதை அழைக்கிறாங்கன்னு சொல்லி கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த கொஸ்டின், மௌரிய வம்சத்தின் முதல் அரசர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மௌரிய வம்சத்தின் முதல் அரசர் சந்திரகுப்த மௌரியர். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள், மகாபோதி கோவில் எங்கே அமைந்துள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பீகாரில் இருக்குது மகாபோதி கோவில். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், கழுகுமலை குடைவரை கோவில் யாரால் கட்டப்பட்டதாக கருதப்படுகிறது? சரிங்களா? பராந்தக நெடுஞ்சடையன் அப்படின்றவரால் கட்டப்பட்டது. கழுகுமலை கோவில் யாரால் கட்டப்பட்டது? பராந்தக நெடுஞ்சடையனால் கட்டப்பட்டது. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், இந்தியாவில் முதலாக பேரரசை உருவாக்கியவர்கள் யார் அப்படின்னா நந்தர்கள். மிகப்பெரிய பேரரசுன்னு கேட்டால் தான் மௌரியர்கள். அடுத்த கொஸ்டின், அசோகர் ஒரு பிரகாசமான நட்சத்திரம் போல இன்று வரை ஒளிர்கிறார் அப்படின்னு சொல்லி சொன்னது யாருன்னா H.G. வெல்ஸ் சொல்கிறாரு. அப்போ அசோகருடைய கல்வெட்டுகளுக்கு பொருள் கண்டுபிடிச்சவர் யார் அப்படின்னா ஜேம்ஸ் பிரின்சப் கண்டுபிடிக்கிறாரு. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள், சமணமும் பௌத்தமும் உருவாவதற்கு கீழ்கண்ட கூற்றுகளில் காரணமாக கருதலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா? கீழே வந்து சமணமும் பௌத்தமும் உருவாவதற்கு 2 கூற்று கொடுத்துருக்குறாங்க. அது சரியான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்க்கலாம். வேள்வி சடங்குகள் பெரும் செலவு மிக்கதாக இருந்தது. கரெக்டு தான். மூட நம்பிக்கைகளும் பழக்க வழக்கங்களும் சாதாரண மனிதர்களை குழப்பமுறை செஞ்சது. இதுவும் கரெக்டு தான். அப்போ ரெண்டுமே சரின்றது தான் கரெக்டான ஆன்சர். சரிங்களா? நம்ம பார்த்தது தான் இதில் கேட்டிருக்காங்க பாருங்கள். அவ்வளோதான் உங்களுக்கு கொஷின்ஸு. இதை மட்டும் நல்லா பார்த்தீங்கனாலே போதும். அடுத்த கொஷின் பாருங்கள், எண் வழி பாதை அப்படின்னா அட்டாங்க மார்க்கம் எனும் முறையை ஆசியாவிற்கே அறிமுகம் செஞ்சவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. புத்தர். சரிங்களா? புத்தர். இவர் தான் சுத்த பீடகம், இணைய பீடகம், அபிதம்ம பீடகம் அப்படின்னு சொல்லி 3 விதமான பீடகங்கள் இருக்குது. திரி பீடகா அப்படின்னாலே அது பௌத்த நூல் அப்படின்னு சொல்லி நீங்கள் அடிச்சுட்டு வந்துக்கிட்டே இருக்கணும். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், சமண பேரவை முதலில் எங்கு கூடி தங்களுக்கான சமய போதனைகளையும் ஒழுக்க விதிகளையும் தொகுக்க முற்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பாடலிபுத்திரம். பாடலிபுத்திரத்தில் தான் முதல் மாநாடு நடக்கும். வல்லாபியில் 2வது மாநாடு நடக்கும். அடுத்த கொஸ்டின், பௌத்த நூல்களுடைய பெயர்கள் என்னென்னா திரி பீடகங்கள். நம்ம சொன்னோம் இல்லையா, சுத்த பீடகம், அபிதம்ம பீடகம், இணைய பீடகம்னு சொன்னாலே அதுதான். சுத்த பீடகம்னா புத்தர் தன்னுடைய வாழ்வழியால் சொன்ன சுத்த கருத்துக்களை தான் சுத்த பீடகம்னு சொல்கிறோம். ஆனந்தர் வந்து எழுதுகிறார். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள், எந்த மதத்தின் போதனைகள் 4 பேருண்மைகளையும் 8 நெறிகளையும் கொண்டுள்ளது? புத்தம். சரிங்களா? 4 பேருண்மைகளையும் 8 நெறிகளையும் கொண்டுள்ளது புத்தம் தான். புத்தர் தான் 4 பேருண்மைகளை சொல்கிறாரு. எண் வழி மார்க்கத்தை சொல்கிறார். 8 நெறிமுறைகளை சொல்கிறார். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், நாத்திக பிரிவான ஆசீவகத்தை தோற்றுவித்தவர் யார் அப்படின்னா கோசலர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், அசோகர் தனது மகன் மகேந்திரனையும் மகள் சங்கமித்திரையையும் டேஸ் பரப்ப இலங்கைக்கு அனுப்பினார். சரிங்களா? தர்மத்தை பரப்புறதுக்காக, அதாவது புத்தத்தை பரப்புறதுக்காக அனுப்புகிறாரு. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள், தர்ம சக்கர பிரவர்த்தனா உரையை நிகழ்த்தியவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா? புத்தர் தான் தர்ம சக்கர பிரவர்த்தனா உரையை நிகழ்த்தியவர். அடுத்த கொஸ்டின், பண்டைய இந்தியாவில் புகழ்மிக்க மருத்துவராக விளங்கியவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரகர் அப்படின்றவர் தான். சரிங்களா? சுஸ்ருதர், சரகர் இவங்கெல்லாம் அறுவை சிகிச்சை நிபுணர் அப்படின்னு கேட்டால் சுஸ்ருதர். சரகர் அப்படின்றவர் ஒரு புகழ்மிக்க மருத்துவராக பண்டைய இந்தியாவில் இருந்திருக்காரு. அடுத்த கொஸ்டின், மகாவீரரின் போதனைகளால் ஈர்க்கப்பட்ட மகத அரசர் யாருன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பிம்பிசார். சரிங்களா? பிம்பிசாரர், அஜாதசத்ரு 2 பேருமே மகாவீரருடைய போதனைகளால் ஈர்க்கப்பட்ட மகத அரசர்கள் தான். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், 18வது கொஸ்டின், கூற்றுகளை ஆராயவும். முதல் கூற்று, அசோகரது தூண்களில் உள்ள பிராமிய எழுத்துக்களுக்கு பொருள் கண்டுபிடித்தவர் ஜேம்ஸ் பிரின்சப்னு கொடுத்துருக்காங்க. கரெக்டு தான். அடுத்த கூற்று, அசோகரை தேவனாம்பிரியதேசி என்றும் அழைப்பர். இதன் பொருள் தேவர்களுக்கு பிரியமானவர் அப்படின்னா கடவுளுக்கு பிரியமானவர். இதுவுமே கரெக்டு தான். அப்போ 2ம் சரின்றது தான் கரெக்டான ஆன்சர். நீங்கள் டக்குன்னு ஆன்சர் பண்ணுங்கள், உங்களுக்கு தெரியுதான்னு பார்ப்போம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், மும்மணிகள் திரிரத்னா என்ற 3 கொள்கையை போதித்தவர் யாருன்னா மகாவீரர். இதுவே உங்களுக்கு திரி பீடகங்கள் அப்படின்றது எந்த நூல் அப்படின்னு கேட்டாங்கன்னா அது வந்து பௌத்த நூல். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள், சமண காஞ்சி என்று அழைக்கப்படுவது எதுனா திருப்பருதிகுன்றம். காஞ்சிபுரத்திற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய திருப்பருதிகுன்றம் தான் சமண காஞ்சி. அடுத்த கொஸ்டின், சமண சமயத்தில் 24 தீர்த்தங்கரில் முதல் தீர்த்தங்கரர் என அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா ரிஷிபதேவர் அப்படின்னா ஆதிநாதர். பர்சவநாதர்ன்றவர் 23வது தீர்த்தங்கரர். சரிங்களா? மகாவீரர் அப்படின்றவர் 24வது தீர்த்தங்கரர். தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்த கொஸ்டின், ஆசிவர்கள் மீது வரி விதித்தவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சோழர்கள் தான் ஆசிவர்கள் மீதே வரி விதித்தார்கள். அடுத்த கொஸ்டின், எந்த நதிக்கரையில் பூம்புகார் அமைந்துள்ளது?
காவேரி நதிக்கரையில் அமைஞ்சிருக்கிறது தான் பூம்புகார். அடுத்த கொஷின் பாருங்கள், கலிங்க போர் எந்த ஆண்டு நடைபெற்றது? சரிங்களா, கிமு 261 நடைபெற்றது தான் கலிங்க போர். கலிங்கம் அப்படின்னா இப்போ இருக்கக்கூடிய ஒடிசா தான். அடுத்த கொஷின் பாருங்கள், மதுரையில் திராவிட சமண சங்கத்தை நிறுவியவர் யார் அப்படின்னா வஜ்ரநந்தி. ரொம்ப முக்கியமான கொஷின் இது. அடுத்த கொஷின் பாருங்கள், கூற்றுகளை ஆராயவும்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு கூற்று, அசோகரின் முக்கியமான பாறை கல்வெட்டுகள் 33 ஆகும். கரெக்டு தான், 33 பாறை கல்வெட்டுகள் இருக்குது அசோகரை பற்றின பாறை கல்வெட்டுகள். அடுத்த கூற்று பாருங்கள், 4 சிங்கங்களை கொண்ட நமது தேசிய சின்னம் வாரணாசியில் உள்ள அசோகர் தூணை பிரதிபலிக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, இது வாரணாசியில் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வாரணாசியில் தான் இருக்குது. அப்போ இரண்டும் சரி அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சர். சரிங்களா, அடுத்த கொஷின் பாருங்கள், டேஸ் வேளாண்மை முறையை மேம்படுத்தியதில் முக்கிய பங்காற்றியது? இரும்பு கண்டுபிடிச்சதால தான் வேளாண்மை முறை மேம்படுது, விவசாயம் பெருகுது. அடுத்த கொஷின், சமணத்தில் 24வது தீர்த்தங்கரர் என அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா உங்களுக்கு ரிஷிபதேவர். மகாவீரர். முதல் தீர்த்தங்கரர் தான் ரிஷிபதேவர் அப்படின்னா ஆதிநாதர். சரிங்களா, அடுத்த கொஷின், கீழ்கண்டவற்றுள் எது பௌத்த இலக்கியமாகும்? மணிமேகலைன்றது பௌத்த இலக்கியம். நீலகேசி, சீவக சிந்தாமணி, சிவஞான பித்திரியார் அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு சமண இலக்கியம் தமிழில் இயற்றப்பட்ட சமண இலக்கியம். அடுத்த கொஷின், அலெக்சாண்டருடைய திறமை மிக்க தளபதிகளில் ஒருவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா செலூக்கஸ் நிக்கோடர் அப்படின்றவர் தான். இவருடைய தூதுவர் தான் மெகஸ்தனிஸ். இவர் தான் அங்கே சந்திரகுப்த மௌரியருடைய அவையிலே தங்கி இருந்து இண்டிகா அப்படின்ற நூலை எழுதியிருப்பார். மெகஸ்தனிஸ் எழுதுனது தான். அடுத்த கொஷின் பாருங்கள், கீழ்கண்டவற்றில் பொருத்தமற்றது எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. புத்த சரிதத்தை எழுதுனது யார் அப்படின்னா அஸ்வகோஷர் அப்படின்றவர் தான். எத்திரிய கடலின் பெரிபிலஸ் அப்படின்றது ஒரு கிரேக்க நூல். இங்கே மெகஸ்தனிஸ்ன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, இது தப்பு. ஹஸ்தசாஸ்திரத்தை எழுதுனது கௌட்டில்யர், காமசூத்திரத்தை எழுதுனது வாத்யாயனர். சரிங்களா, அப்போ பி தான் ஆன்சர். அடுத்த கொஷின் பாருங்கள், புத்தர் தனது முதல் போதனையை எங்கு நிகழ்த்தினார்னு சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா, புத்தர் தனது முதல் போதனையை சாரநாத்தில் இருக்கக்கூடிய மான் பூங்காவில் நிகழ்த்தினார். அடுத்த கொஷின், கன்ஃபியூசியஸ் என்ற புகழ்பெற்ற தத்துவ ஞானி எந்த நாட்டை சார்ந்தவர்னா சீன நாட்டை சார்ந்தவர். நம்ம பார்த்தோம், தாவோயிசம், கன்ஃபியூசிசம் இதெல்லாம் சீனாவில் தோன்றிய மிக முக்கியமான மதங்கள், அறிவு இயக்கங்கள். அடுத்த கொஷின் பாருங்கள், 33வது கொஷின், அஜாதசத்ருவுக்கும் புத்தருக்கும் இடையேயான சந்திப்பை குறிப்பிடும் பௌத்த நூல் எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா, சமண பலசுத்தா அப்படின்றது தான் சரியான ஆன்சர். அடுத்த கொஷின் பாருங்கள், பகவதி சூத்திரம் அப்படின்றது ஒரு டேஷ் நூலாகும். இது ஒரு சமண நூல். சரிங்களா, சமண நூல். அடுத்த கொஷின் பாருங்கள், 3வது பௌத்த சங்க மாநாட்டை பாடலிபுத்திரத்தில் யார் தலைமையில் நடத்தப்பட்டது? அப்போ பாடலிபுத்திரத்தில் நடந்தது. இது யார் நடத்தினாங்கன்னா அசோகர் நடத்தினார். சரிங்களா, அசோகர் நடத்தினார். கனிஷ்கர் 4வது பௌத்த சமய மாநாட்டை நடத்தியிருப்பார். ஹர்ஷரும் பார்த்திங்கன்னா பௌத்த மதத்தை தான் பின்பற்றியிருப்பார். ஹர்ஷருடைய ஆட்சிக்கு அப்புறம் பௌத்தம்ன்றது அரசு ஆதரவை இழந்துடுது, அதுக்கப்புறம் வீழ்ச்சி அடைஞ்சிடுது. அடுத்த கொஷின் பாருங்கள், கூற்றுகளை ஆராயவும். குஷான அரசர்களில் நன்கு அறியப்பட்டவர் கனிஷ்கர். உண்மையான கூற்றா? இது உண்மைதான். அடுத்த கூற்று பாருங்கள், கனிஷ்கரின் ஆட்சி காலம் அப்படின்றது பொது ஆண்டு 78 சகாப்தத்தின் தொடக்கமாக கொல்லப்படுகிறது. அப்போ இதுவும் கரெக்டு தான், ரெண்டுமே கரெக்டு தான். நம்ம இந்தியாவுடைய தேசிய நாட்காட்டி சாகா நாட்காட்டி அப்படின்றது கனிஷ்கருடைய ஆட்சி காலத்தை அடிப்படையாக கொண்டது தான். அடுத்த கொஷின் பாருங்கள், சமஸ்கிருத மொழியில் 2வது இலக்கண அறிஞரான பதஞ்சலியை ஆதரித்தவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பதஞ்சலி ஆதரித்தது யாருன்னா புஷ்யமித்ர சுங்கர். அடுத்த கொஷின், கலிங்க அரசன் காரவேலன் பற்றிய செய்திகளை குறிப்பிடும் கல்வெட்டு எதுனா ஹிதிகும்பா கல்வெட்டு தான் காரவேலனை பற்றி சொல்லுது. அடுத்த கொஷின், தென்னிந்தியாவின் சுருக்கமான வரலாறு என்ற நூலின் ஆசிரியர் யாருன்னா நேபெரு கரோஷிமா. இவர் தான் தென்னிந்தியாவின் சுருக்கமான வரலாறுன்ற புத்தகத்துடைய ஆசிரியர். அடுத்த கொஷின் பாருங்கள், பௌத்தம் சமணம் ஆகிய சமய இலக்கியங்கள் பெரும்பாலும் எந்த மொழியில் தொகுக்கப்பட்டது? பாலி மொழியில் தொகுக்கப்பட்டது. பௌத்தம் சமணம் ஆகிய 2 இலக்கியங்களுமே பாலி மொழியில் தான் அதிகமாக தொகுக்கப்பட்டிருக்கு. அடுத்த கொஷின் பாருங்கள், ஜீனர் என்பதன் பொருள் என்னென்னா உலகை வென்றவர். ஜீனர் அப்படின்னா உலகை வென்றவர். சரிங்களா, அடுத்த கொஷின், அலெக்சாண்டர் வடமேற்கு இந்தியாவின் மீது படையெடுத்து எந்த பகுதியை கைப்பற்றினார்? பஞ்சாப் பகுதியை கைப்பற்றுகிறார். சரிங்களா, இந்தியாவின் மீது படையெடுக்கிறார். இந்தியாவின் வடமேற்கு பகுதியில் படையெடுத்து பஞ்சாப் பகுதியை கைப்பற்றினார். அடுத்த கொஷின் பாருங்கள், கூற்றுகளை ஆராயவும். ஃபஸ்ட்டு கூற்று, சமணம் 24 தீர்த்தங்கரால் உருவாக்கப்பட்ட ஒரு கோட்பாடு ஆகும். உண்மைதான். சரிங்களா, ஒருத்தர் உருவாக்கினது கிடையாது, 24 தீர்த்தங்கரால் உருவாக்கப்பட்ட ஒரு கோட்பாடு. அடுத்த கூற்று, மகாவீரரின் போதனைகள் தர்மா என்று குறிப்பிடப்படுகிறது. இதுவும் கரெக்டு தான், ரெண்டுமே சரிதான். இது தப்பு. மகாவீரரின் போதனை கிடையாது, புத்தருடைய போதனை தான் நம்ம தர்மா அப்படின்னு சொல்லுவோம். சரி, அப்போ இது தப்பு. அப்போ எது சரியான ஆன்சர்? 1 மட்டும் சரின்றது தான் சரியான ஆன்சர். சமணம் 24 தீர்த்தங்களால் உருவாக்கப்பட்ட ஒரு கோட்பாடு அப்படின்றது மட்டும்தான் சரியான ஆன்சர்.
அடுத்த கொஸ்டின் பாருங்கள், மாளவிகா அக்னிமித்ரம் என்ற நூலின் ஆசிரியர் யாருன்னா காளிதாசர். காளிதாசர் இயற்றிய நூல்கள்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். சாகுந்தலம், விக்ரமோர்வசியம் இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். சரிங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், 2ஆம் அசோகர் என அழைக்கப்படுபவர் யாருன்னா கனிஷ்கர். 2ஆம் அசோகர் அப்படின்னு சொல்கிறோம். யாருடைய ஆட்சி காலத்தில் காந்தார கலை வளர்ச்சி பெற்றதுன்னா கனிஷ்கருடைய ஆட்சி காலத்தில் தான் காந்தார கலை அப்படின்றது வளர்ச்சி பெறுது. மௌரிய பேரரசின் கடைசி அரசர் பிரகத்ராவை கொன்னவர் யார் அப்படின்னா புஷ்யமித்ர சுங்கர் கொன்று சுங்க வம்சத்தை வந்து ஏற்படுத்துகிறாரு. சரிங்களா, சுங்க வம்சத்தை ஏற்படுத்துகிறாரு. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், விக்ரமசீலா பல்கலைக்கழகத்தினை தோற்றுவித்தவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. விக்ரமசீலா பல்கலைக்கழகம் அப்படின்னு சொல்லும்போது தர்மபாலர் தான் உங்களுக்கு தோற்றுவிச்சிருப்பார். கோபாலர் தான் பாலவம்சத்தை வந்து நிறுவியிருப்பார். அப்போ பாலவம்சம் கோபாலரால் நிறுவப்பட்டது. கோபாலரை வந்து மக்கள் வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க. இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கங்க. சரிங்களா, அப்படியே ஃபாஸ்ட்டாக ரிவிஷன் பண்ணுறோம். கந்தரியா கோவில் எங்கே இருக்குது? கந்தரியா கோவில், கஜரா கோவில், சாந்தி ஸ்தூபி எல்லாமே மத்திய பிரதேசத்தில் தான் இருக்குது. மத்திய பிரதேசத்தில் இருக்குது. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், மகாவீரரின் தலைமை சீடரும் ஆகம சித்தாந்தம் என்ற தொகுப்பினை தொகுத்தவரும் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கௌதம சுவாமிகள். கௌதம சுவாமிகள் தான் ஆகம சித்தாந்தம் அப்படின்ற தொகுப்பினை வந்து தொகுப்பித்தவர். சரிங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், கூற்றுகளை ஆராயவும். சமண நூல்கள் அங்கங்கள் என அழைக்கப்படுகிறது. இந்த கூற்று சரியா? சரிதான். அடுத்த கூற்று, திரிபீடகங்கள் மற்றும் ஜாதக கதைகள் ஜாதகங்கள் என அழைக்கப்படுவது பௌத்த நூல்களாகும். கரெக்டு தான். திரிபீடகம் அப்படின்னு சொல்லும்போது சுத்த பீடகம், அபிதம்ம பீடகம், வினய பீடகம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ திரிபீடகங்கள் மற்றும் ஜாதகங்கள் அப்படின்றது பௌத்த நூல் தான். அப்போ 2 கொஷின்ஸுமே கரெக்டான ஆன்சர் தான். அடுத்து பாருங்கள், கூற்றுகளை ஆராயவும். ஃபஸ்ட்டு கூற்று, சமண சமயத்தை தோற்றுவித்தவர் ரிஷிபதேவர் அப்படின்னா ஆதிநாதர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது சரிதான். அடுத்த கூற்று பாருங்கள், சமணம் திகம்பரம் சுவேதாம்பரம் என 2 பிரிவுகளாக பிரிந்தது. கரெக்டு தான். ஆடை அணிந்தவர், ஆடை அணியாதவர்னு சொல்லி 2 பிரிவுகளாக பிரியுது. அப்போ 2 கூற்றுமே கரெக்டு தான். சமணம் வந்து 2ஆக பிரியுது, பௌத்தமும் 2ஆக பிரியும், மகாயானம் ஈனயானம்னு சொல்லி 2ஆக பிரியும், உங்களுக்கு தெரியும். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், புத்தருடைய உடல் உறுப்புகளின் எஞ்சிய பாகங்கள் மீது கட்டப்பட்டிருந்த கட்டிடம் அல்லது நினைவு சின்னம் எவ்வாறு அழைக்கப்படுகிறதுனா உங்களுக்கு ஸ்தூபின்னு சொல்லி சொல்கிறோம். சரிங்களா, ஸ்தூபிகள், புத்த ஸ்தூபின்னு சொல்கிறோம் இல்லையா, அதெல்லாம் அதுதான். விகாரங்கள் அப்படின்றது உங்களுக்கு கோவில்கள், மடாலயங்கள் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா. சைத்தியம்ன்றது ஒரு தியான கூடம். இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுருப்பீங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், பௌத்த சமய மாநாடுகள் நடைபெற்ற இடங்களை சரியாக பொருத்தும். 1வது மாநாடு அப்படின்றது ராஜகிரகத்தில் நடக்குது, 2வது மாநாடுன்றது பாடலிபுத்திரத்தில் நடக்குது, 3வது மாநாடு வைஷாலி, 4வது மாநாடு காஷ்மீரில் நடக்குது. அப்போ டி தான் சரியான ஆன்சர். சரிங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், கூற்றுகளை ஆராயவும். தேவனாம்பிரியர் எனும் பட்டம் அசோகருக்கு வழங்கப்பட்டது. இது சரியா? இது சரிதான். தேவனாம்பிரியர் அப்படின்ற பட்டம், கடவுளுக்கு பிரியமானவர்ன்ற பட்டம் யாருக்குடையது? அசோகருக்குடையது. அடுத்த கூற்று பாருங்கள், அசோகர் கலிங்க போரில் தோல்வியடைந்ததன் காரணமாக போரினை கைவிட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் வந்து வெற்றி அடைஞ்சிருப்பார். வெற்றி அடைந்த பின் போரை துறந்த முதல் அரசர் யாருன்னா அசோகர். இதை தப்பாக கொடுத்துருக்காங்க. அப்போ 1 மட்டும் சரின்றதான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், சாதவாகன அரச வம்சத்தை தோற்றுவித்தார் யாருன்னா சிமுக தான் சாதவாகன அரச வம்சத்தை தோற்றுவித்தார். அப்போ இன்றைய பகுதியில் நம்ம மிக முக்கியமான 56 கேள்விகள் பார்த்துருந்தோம். ரொம்ப சின்ன குட்டி டாபிக் தான். அதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம நல்ல முறையில் ரிவிஷனும் பண்ணோம். அடுத்த பதிவில் இன்னும் ஒரு டாப்பிக்கை பற்றி நம்ம ரிவிஷன் பண்ணலாம். தொடர்ச்சியாக படிங்க. எக்ஸாம் டேட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தள்ளி போகிற மாதிரி தான்ப்பா சொல்கிறாங்க. அதெல்லாம் பயப்படாதீங்க. சும்மா அவசரமாக படித்ததும் படிக்காததுமா திருப்பாதீங்க. சரி, நல்லா டைம் எடுத்து நல்லா படிங்க. சரிங்களா, படிங்க. அதுக்குன்னு டைம் இருக்கேன்னு சொல்லி படிக்காமலும் விட்றாதீங்க. சரி, இன்றைக்கி நம்ம கொடுக்கக்கூடிய உழைப்பு தான் அடுத்த 40 வருஷத்துக்கு நம்ம என்னவாக இருக்க போகிறோன்றதை முடிவு பண்ண போகுது. அதனால் தொடர்ச்சியாக படிங்க. படிக்கிறது மட்டும்தான் உங்களை உயர்த்தும். சரிங்களா. நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா நடப்பு நிகழ்வுகள், சரிங்களா, முழு மாதிரி தேர்வுகள், மெகா ரிவிஷன் எல்லாமே வைக்கிறோம். உங்களுக்கு விருப்பமாக இருக்குன்னா நீங்கள் அந்த பேட்சில் ஜாயின் பண்ணிக்கலாம். சாஃப்ட் காப்பினா 300 ரூபா தான். இல்லை உங்கள் வீட்டுக்கே கொஸ்டின் பேப்பர்ஸ்லாம் கொரியர் பண்ணணுன்னா 700 ரூபா. சரிங்களா. விருப்பம் இருக்கிற மாணவர்கள் ஜாயின் பண்ணணுன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா. தேங்க்யூப்பா.